கிராம கூட்டம் எதுக்காகன்னு உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கலாம். குடிப்பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் குடிக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் தண்டிக்கிறதா நம்ம கொள்கைகளை வகுத்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த குடிப்பழக்கம் நம்ம கிராமத்தையே விஷம் மாதிரி அடிச்சுக்கிட்டு வருது. கொள்கை அளவுல பேசிக்கிட்டு குடிசைக்குள்ளாரி இந்த பழக்கத்தை ஆதரிக்கிற அளவு நம்ம பெரிய மனுஷங்களா? லலிதாங்கிற பொம்பளைக்கு கிராமத்துல இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தோம், அதுவே பெரிய தப்பா போச்சு. உடனடியா அந்த பொம்பளைய இந்த கிராமத்தை விட்டு விரட்டலன்னா இந்த கிராமத்து குடிமக்கள் எல்லாருமே குடிகார மக்களா மாறிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. முதல்ல அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். அதற்கு முதல்ல இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுங்க. வேலையே பயிர மேயுது, அதை பார்த்துட்டு நாம சும்மா இருக்க போறோமா? குற்றம் செஞ்சவங்க தண்டிக்கப்படணும், அது யாரா இருந்தாலும் சரி. குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்ட இந்த ராஜாவை சங்கம் என்ன செய்ய போகுது? ராஜா, நீயே குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இது உனக்கு அவமானமா இல்ல? சாமியோட அருமை நம்புறவனுக்கு தெரியும், சாராயத்தோட அருமை குடிக்கிறவனுக்குத்தான் தெரியும். தத்துவமா பேசுறேன், நானும் பேசுறவன் தான். நான் குடிக்க ஆரம்பிச்சேன்னா என்ன மாதிரி தத்துவம் பேசுறதுக்கு ஆளே கிடையாது, தெரியுமா? குடிப்பழக்கம் இருக்குது, மருந்து மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறான், அது நம்மள சாப்பிடும் போது அதுக்கு மருந்து சாப்பிடுறான். இதை விட தத்துவம் வேணா? குடிக்காம இருக்கும் போதே இப்படி பேசுறேன், குடிச்சேன்னா நம்மகிட்ட வச்சுக்காத. சங்கத்தையே எதிர்த்து பேசுற இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? இப்போ தண்டனையா? எனக்கா? இங்க எவனுக்கு தைரியம் இருக்கு? வாழ்க்கையில முன்னேறணும்னா 3 வழிதான் இருக்கு. படிக்க தெரியணும், நடிக்க தெரியணும், குடிக்க தெரியணும். ராஜா, இவனுடைய நடத்தைக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவன் குடிபோனில இருந்த குத்தத்துக்காக 100 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன். இதுதான் இந்த கிராமத்தினுடைய சட்டம். சட்டத்தை நானே மாத்துறேன். இன்னிலிருந்து எல்லாரும் குடிக்கலாம். லட்சத்துக்காக பாடுபட்டு இந்த கிராமத்தை உருவாக்குனாங்களோ அதுவே உருக்கொலைஞ்சிடும் போல் இருக்கு. இவங்க 2 பேருடைய விரோதம் முத்தி போனா கிராமமே 2ஆ போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எப்படியாவது நீங்க தலையிட்டு நிலைமையை சீராக்கணும். ராஜா, மத்தவங்க முன்னால உன்னை கேட்க வேண்டாம்னு பார்த்தேன். சங்கத்தை நீ இப்படி அவமதிக்கலாமா? சட்டங்களையும் கொள்கைகளையும் வகுத்த நாமே அதை மீறி நடக்கலாமா? சொல்லு ராஜா, நீ ஏன் இப்படி குடிக்க ஆரம்பிச்சிட்ட? என் இஷ்டம், நான் குடிப்பேன். நம்மள மாதிரி பொறுப்புள்ளவங்க சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. நீ மட்டும் கெட்டு போறது இல்லாம மத்தவங்க கெட்டு போறதுக்கும் நீ ஒரு காரணமா இருக்கியே, இது தேவைதானா உனக்கு? எனக்கு தேவையானத உன்னால கொடுக்க முடியுமா? சொல்லு ராஜா, சொல்லு. உனக்கு எது தேவையா இருந்தாலும் சரி, நான் கொடுக்கிறேன். உன்னால அதை கொடுக்கவும் முடியாது, என்னால குடிக்காம இருக்கவும் முடியாது. இப்படி அடிச்சுக்கிறீங்க? நிறுத்துங்கடா, நிறுத்துங்க. என் பிள்ளைங்க ராமலட்சுமணர் மாதிரி அவங்கள போல உண்டான்னு சொல்லி தலை தூக்கி நடந்துகிட்டு இருந்தேன். ஏண்டா இப்படி எல்லாத்தையும் தலைகீழ மாத்துறீங்க? திருடும் போது உங்களுக்குள்ள இருந்த ஒத்துமை இப்ப திருந்து வாழும் போது உங்ககிட்ட இல்லாம போயிடுச்சு. உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். கொண்டாங்கடா கைய, கொண்டாங்கடா. ஓஹோ, கைய ஒன்னா சேர்த்துக்க மாட்டீங்களா? இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. என்னால செய்ய முடியாததை இந்த சங்கிலியாவது செய்தான்னு பாப்போம். உடல் 2 ஒட்டு இருந்தாலாவது உங்களுக்குள்ள ஒத்துமை ஏற்படுதான்னு பாக்குறேன். உங்களுக்குள்ள ஒத்துமை ஏற்பட்டு போச்சுன்னு நீங்களா வந்து என்கிட்ட சொல்ற வரைக்கும் இதை நான் பிரிக்க போறதில்லை. என்ன மாதிரி எங்களை இப்படி 4 பேர் பார்த்தா கேவலமா பேச மாட்டாங்க? காரி துப்பட்டா மிருகங்களை சங்கிலியால கட்டி அனுப்புற மாதிரி எங்களையாம இப்படி அனுப்புறீங்க? மிருகங்களா மாறிட்டீங்களே, அதனாலதான். மனுஷங்களா திரும்பி வாங்க, அப்போ சங்கிலி எடுக்கிறேன். பெத்தவ மாதிரிங்கிற நினைப்பு இல்லாம உங்களை பெத்தவ நான் தாங்கிற மதிப்பு மரியாதையும் நீங்க என் மேல வச்சிருந்தா
இந்த பெத்தவன் மேல ஆணையா சொல்றேன், கட்டளையிட்டு சொல்றேன், நானே இந்த சங்கிலியை பிரிக்கிற வரைக்கும் இதை நீங்க தொடக்கூடாது. ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சா? அவங்க ரெண்டு பேருக்குள்ள விரோதம் வந்தா இந்த கிராமத்துக்கே நல்லதில்லை. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே இந்த கிராமத்துக்கு தலைவர்கள். அவங்களை அப்படியே விடக்கூடாது. சாமி, உங்க ஒருத்தர் பேச்சுக்கு தான் அவங்க கட்டுப்படுவாங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க தான் இந்த விஷயத்துல தலையிட்டு எப்படியாவது சரி பண்ணணும். சரி, நான் இப்பவே போறேன். பாதிரியார் வரார். நமக்குள்ள இருக்கிற மனஸ்தாபம் அவருக்கு தெரிய வேண்டாம். வணக்கங்க. வணக்கம்ப்பா, வணக்கம். ரொம்ப இணைஞ்சிருக்கீங்களே. சண்டையெல்லாம் சமாதானம் ஆயிருச்சா? ரொம்ப சந்தோஷம். இப்படித்தான் இருக்கணும். காலம் சென்ற சிவபிரகாசம் உங்க ரெண்டு பேரையும் ரெண்டு கைகளா நினைச்சுக்கிட்டு இருந்தார். அவர் எண்ணப்படியே நீங்க செயல்படுறீங்க. எனக்கு நல்லா தெரியுது. ஆண்டவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உனக்கு வாணிய பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல? சொல்லு. நீ ஒத்துழைச்சா என்னால அவளை பார்க்க முடியும். என்ன சொல்றேன்? வா போலாம். வாணிய பார்க்கணுமா? நான் மனசு வச்சா அது நடக்குண்டா. என்னடா, அவளை பார்க்க முடியுமான்னு கேட்டியே, பாத்தியா? ஒரு பாட்டையே பாடி முடிச்சிட்ட. இப்ப என்ன சொல்ற?
பாட்டு பாடல நீ பாட வேண்டாம் அதான் தூக்கியாந்த தாலாட்டு பாட்டு நீ பாடு அவன் என்ன செத்தா போயிட்டான் சண்டைக்கு வந்தான் சத்தம் இல்லாம ஆக்கிட்டேன் காயத்துக்கு மருந்து போட்டா சத்தம் தானா வரும் அட பாவி இப்படி இறக்கம் இல்லாம அடிச்சிருக்கியே நீ ஒரு மனுஷனா முதல்ல இவன் காயத்துக்கு கட்டு போடு இவன் எப்படியோ தூக்கிட்டு போனா எங்க அம்மா திட்டுவாங்க அதான் இங்க தூக்கிட்டு வந்தேன் என்ன பாக்குற இவனை நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன் போ போ ஏய் உன்னை விட இவன் மேல எனக்கு அக்கறை உண்டு ஏய் மைனா போ மைனா இப்படி கண்ணு மண்ணு தெரியாம அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே நண்பர்களுக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான் ஆனா உயிருக்கே ஆபத்து வர்ற மாதிரி இப்படியா சண்டை போட்டுக்கிறது மத்தவங்களுக்கு எல்லாம் எடுத்துக்காட்டா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி ஒத்துமை இல்லாம இருக்கலாமா இரவு என்ன பகல் என்ன இதில் என்ன தொடரட்டுமே ஓ மைனா ஓ மைனா இது உன் கண்ணா உன் மீனா என்ன நடந்துச்சு யாரா இந்த கொடுமையை செஞ்சாங்க சொல்லுடா ராஜா நீயாவது சொல்லேண்டா ஏன் இப்படி ரெண்டு பேருமே மௌனமா இருக்கீங்க என்ன நடந்துச்சு யாராவது வாயை திறந்து சொல்லுங்களேண்டா காயம்பட்டவர் தான் பெருந்தன்மையோட நிக்கிறாரு காரணமா இருந்தவராவது நடந்ததை சொல்லலாம் இல்லையா ராஜா அப்போ நீதான் அவனை போட்டு இப்படி அடிச்சிருக்கிறியா ஏன்டா இப்படி செஞ்ச உன் முரட்டுத்தனத்தை கலவே இல்லையா ஏன்டா இப்படி செஞ்ச அம்மா 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 அவன் அடிக்கணுமா அம்மா அம்மா ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தா ஒருத்தருக்கு மட்டும்தான் காயம் ஏற்படும் நினைக்கிறியாம்மா இங்க பாத்தியா அவனுக்கு பட்ட காயத்தை தொடச்சு மருந்து போட அந்த பொண்ணு இருந்தா ஆனா எனக்கு யாருமே இல்ல நீதான் இருக்க நீயாவது மருந்து போடுமா எங்கேயோ நிம்மதியா கடந்த என்ன இங்க எடுத்துக்கிட்டு வந்து மலடியா இருக்கிற எனக்கு புள்ள பாசத்தையும் உண்டாக்கி என்ன உயிரோட வச்சு சித்திரவதை பண்றீங்களேடா விரோதிகளா மாறிக்கிட்டு இருக்கிற நீங்க ஒத்துமையா இருக்கணும்னு தானே உங்க கையில இந்த சங்கிலிய மாட்டி விட்டு உங்க குரோணம் குறை செஞ்சுக்கிற அளவுக்கு போகுதுன்னா இப்பவே இந்த சங்கிலியை நான் வெட்டி எறிஞ்சிடுறேன்டா வெட்டி எறிஞ்சிடுறேன் போகடா அப்படி நீங்களேதான் அம்மா நீங்க இப்ப நீங்களே இல்லைங்க போங்கடா எக்கேடாவது கெட்டு போங்க இந்த பொங்கல பேச்ச கேட்டா கேளுங்க கேக்காட்டி போங்க நான் போட்ட விலங்க நானே உடைக்கிறேன்டா நானே உடைக்கிறேன்டா நானே உடைக்கிறேன்டா இவ்வளவு பள்ளம் தோண்டியாச்சு பார்த்தாரா ஊர் பூராவுக்கு தண்ணி தாராளமா கிடைக்கணும்னா தண்ணி தொட்டி நல்ல உயரத்துலதான் இருக்கணும் அஸ்திவாரத்தை ஆழமா போடணும் இது பத்தாது இன்னும் 10 அடியாவது தோண்டணும் பாத்தியா தோண்டிட்டாரு பாவம் அவரு கையில கடப்பாறையை கொடுத்தா தனியா ஒரு ஆவேசம் வரும் இத்த கொடுத்தா பாவம் அவர் தான் என்ன பண்ணுவாரு வயசாகி போச்சு கடவுளார் ஆயிட்டாரு இல்லையா யார பாத்திரா கிழவங்கிற நானே கிழவன் வர்றீங்களா யாராவது என்னோட போட்டிக்கு ஓங்கிற கைய நிறுத்தாம கடைசி வரைக்கும் யார் வேலை செய்யறாங்க பாப்போமா பாப்போம் பாருங்கடா பாருங்கடா
எதுக்கும் நான் போய் பாதிரியார் சாமியை கூட்டி வந்துடுறேன். நீ ஓடி போய் சாமியாரை கூட்டு வா. ஏய், பூமியில இருந்து கருப்பா தண்ணி வருது, வாங்கடா, வந்து பாருங்கடா. பொன்னி, நீ ஏன் இங்க வந்த? எல்லாரும் ஓடுறாங்களே, அந்த சத்தம் கேட்டுதான் வந்தேன். அங்க என்ன நடக்குது? சாமி வெட்டின இடத்துல இருந்து தண்ணி பீறிட்டு வருது. 20 அடி வரை போகுது. 20 அடியா? ஆனா தண்ணி ஒரே கருப்பா இருக்கு. அப்படியா? எனக்கு எல்லாமே கருப்பா தான் இருக்கு. இருடா சாமி, பாருங்க சாமி. இது அருவருக்கத்துக்கு பொருள் இல்லப்பா, ஆண்டவனால கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம். அத்தனையும் தங்கம்பா. என்ன சாமி இது? தங்கம் கருப்பு கலரா இருக்கும். அத்தனையும் எண்ணப்பா, எண்ணெய். என்னையா? இருங்க இருங்க, இந்த எண்ணெயில இருந்துதான் பெட்ரோல், மண்ணெண்ணெய், தாறு எல்லாம் எடுக்கிறாங்க. இங்க மட்டும் இல்லப்பா, இன்னும் பல இடங்கள்ல இருக்கலாம். இது பொண்ணு விளையும் பூமியா மாறிடுச்சு. நீங்க எல்லாம் பணக்காரர் ஆயிட்டீங்க. என்னங்க ஒரே கூட்டமா இருக்கு? அதை ஏன் கேக்குறீங்க? ஏதோ பள்ளம் தூண்டி இருக்காங்க, என்ன ஊத்து உண்டாயிருச்சு, கிடந்து குதிக்கிறானுங்க. என்ன ஊத்தா இந்த இடத்துலயா?